ஹாய் ஹலோ மக்களே. இது வந்து ஒரு வளகாப்பு விழா. இது எப்போ எடுத்ததுன்னா எனக்கு 5வது மாதமாக இருக்கிறப்ப. இதெல்லாம் அப்போ அப்லோட் பண்ணலை, ஏன்னா எல்லோரும் திட்டினாங்க. 8 வருஷம் கழித்து குழந்த இருக்கிறனால எதுவும் அதிகம் வெளியெல்லாம் போட வேணாம்னு சொன்னாலும் நாங்கள் போடவே இல்லை. இப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இது சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் போய் நான் கும்பாப்படையில் வாங்கி சாப்பிட்டு தான் எனக்கு குழந்தைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் வேண்டிக்கிட்டே எனக்கு குழந்த இருந்துச்சுன்னா நான் 5வது மாதம் வளகாப்பு வந்து உன் சன்னதியில் பண்ணிக்கிறேன்னு. அதே போல் போய் 5வது மாதம் வளகாப்பு கார் எடுத்துகிட்டு போய் சும்மா முக்கியமான சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு அங்கே 5வது மாதம் வளகாப்பு பண்ணிட்டு வந்தோம். அந்த கடவுள் தாங்க. அந்த கடவுள் இல்லைன்னா இன்றைக்கி எனக்கு குழந்தையே இல்லை. ரொம்ப ஆனால் நான் நம்பிக்கை இல்லாமல் தான் நான் போனேன். ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்துட்டாங்க. அந்த தாய் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து எனக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. இவர் தான் அந்த கோயில் பூசாரி. யூடியூப்பில் நீங்கள் பார்த்தா தெரியும், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோயில்னால் இவர் தான் அந்த கும்பப்படையில் கொடுக்குறவர். இவர் கையால் தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். இவர் வந்து அங்கே வளகாப்பு பண்ணுற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு இவர் தான் நலுங்கு வச்சு வளையல் போட்டு விடுவார். அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே போட்டு விடலாம். இவர் வந்துட்டு அன்னைக்கு நாங்கள் போய் வளகாப்பு பண்ண அன்றைக்கே 7 வளகாப்போ 6 வளகாப்போ நடந்துச்சுங்க. எல்லாருமே வருஷம் அதிகம் தான். எங்களுக்கு வந்து 8 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. ஆனால் அங்கே ஒரு அக்காலாம் 12 வருஷமோ 13 வருஷமோ அவங்களே யூடியூப்லேயே வந்துட்டாங்க. எங்களுது அவங்க யூடியூப்பில் போடலை. ஏன்னா அவர் வந்துட்டு அது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள். அவர் எங்கள் பேரை சொல்லும் போது கொஞ்சம் தப்பாக சொல்லியிருப்பார். அதனால் அவர் வந்து எங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணல. நாங்களும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுவோம், போடுவார்ன்ட்டு போடவே இல்லை. நல்ல வேளை இது நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் அங்கே இதுக்கு. ஆனால் நாங்கள் ஸ்டேட்டஸ்லேயோ எதுலேயுமே வைக்கல. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து குழந்த இருக்கிறதுனால பெரிய இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. திருப்தியாக போய் பண்ணிவிட்டு நல்லபடியாக வளகாப்பு பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் வீட்லேயே ஒரு 5 சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். 5 சாப்பாடு அங்கேயே வச்சு வளகாப்பு பண்ணிவிட்டு அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம். இவங்க வந்து எங்கள் நாத்தனானா எங்கள் மாமியாரோட தங்கச்சி பொண்ணு. எனக்கு நாத்தனா கிடையாது. எங்கள் வீட்டுக்கார கூட பிறந்தது வந்து ஒரே ஒரு தம்பி தான். அண்ணன் தம்பிங்க 2 பேர் தான். இவங்க எங்கள் சின்ன மாமியாரோட பொண்ணு. இவங்க தான் ஃபஸ்ட்டு எல்லாமே எனக்கு பண்ணுவாங்க. பாப்பாவுக்கும் இவங்க தான் ஃபஸ்ட்டு அத்தைங்கிற முறைக்கு எல்லாமே பண்ணாங்க. இவங்க வந்து எங்கள் நாத்தனா. இந்த சைடு சுடிதார் போட்டிருக்கிறது வந்து எங்கள் எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு. ஆனால் எங்கள் மாமா பொண்ணு, சொந்தம் தான் இந்த பொண்ணு. இவ கொஞ்சம் ரொம்பவே எனக்கு க்ளோஸான பொண்ணு. ரொம்பவே நாங்கள் ஃப்ரெண்டு. நானும் இவளும் தான் எல்லாமே. எங்கேனாலும் போகிறது வர்றது எல்லாமே நாங்கள் 2 பேர் தான். இவங்க வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட பெரியத்தை, மாமன் ஒய்ஃபு இவங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து நலுங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணது. இந்த க்ரீன் கலர் ஜாக்கெட்டு எங்கள் அம்மா. நல்லா சூப்பராக போச்சு. இந்த மாதிரி தருணம்லாம் என் லைஃப்பில் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நம்ம லைஃப் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரில. காலம் முழுக்க நீ நான் தானா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நானும் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தோம். இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட 2வது அத்தை, 2வது மாமன் ஒய்ஃபு. அவங்க பெரிய மாமா ஒய்ஃபு, இவங்க சின்ன மாமா ஒய்ஃபு. இவங்க இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடச்சது அந்த தாயால் தாங்க. என்றைக்குமே அந்த தாயை நாங்கள் மறக்க மாட்டோம். மாதம் அமாவாசைக்கு அங்கே போகிறோன்னு வேண்டியிருக்கிறோம். இப்போ நான் போகலை, பாப்பா இருக்கனால. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் போயிட்டுருக்காரு. நான் கன்சீவானதுலேருந்தே அவர் தான் போயிட்டுருக்காரு. இவங்க தான் எங்கள் சின்ன மாமியார். எங்கள் மாமியாரோட கடைசி தங்கச்சி இவங்க தான். இதுவே ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுங்க. அப்படியே திருப்தியாக ஆயிடுச்சு. 3வது மாதமும் ஒரு வளகாப்பு பண்ணோம். அதோட கிளிப்பு போடுறேன். இவங்க என்னோட எல்லாத்துக்கும் இல்லை இவங்க 2வது பெரிய மாமியா. இன்னும் ஒரு மாமியா இருக்காங்க, அவங்க சொல்கிறேன் நான். மொத்தம் 4 பொண்ணுங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு அத்தை எனக்கு. இவங்க ஃபஸ்ட்டு மாமியார். இவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க 2வது மாமியார். 3வது எங்கள் அத்தை. 4வது நான் சொன்னேன் இல்லைங்களா, ரோஸ் கலர் சேலை கட்டியிருந்தாங்களே அவங்க. இதுதாங்க எங்கள் அத்தை, எங்கள் மாமியார் இவங்க. ரொம்ப லென்த்தாக போச்சு. ஆனால் தாங்க ஸ்பீடாக வச்சுட்டேன். ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது. இவங்களாம் வந்து அவங்க பொண்ணுங்களுக்காக வளகாப்பு பண்ண வந்தவங்க.
எங்கள் வீட்டு என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களாம் போய் அவங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு வளையல் போட்டு விட்டாங்க. அதே போல் அவங்களும் வந்து எங்களுக்கு போட்டு விட்டாங்க. அங்கே வந்துட்டு எல்லாமே கலந்துக்கிறாங்க. அந்த டைமில் எனக்கு வளகாப்பு நடந்தப்போ மொத்தம் 3 வளகாப்பு ஒரே டைமில் நடந்துச்சு. அந்த 3 குரூப்பும் மாற்றி மாற்றி போய் வளகாப்பு பண்ணிட்டாங்க. இவங்க அவங்களுக்கு, அவங்க இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான். எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே வச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் அந்த மாதிரி தான். இவரும் அந்த மாதிரி வந்தவர் தான் வந்து எங்களுக்கு மொய் காசு வச்சார். இதெல்லாம் ஒரு நல்ல மனசுங்க. யாருனே தெரியல, ஆசீர்வாதம் பண்ணுறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது மொய் காசு மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே எங்களுக்கு பெரிய பாக்கியம். இதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இவங்க எங்கள் அக்கா. இந்த வெள்ளை சட்டை எங்கள் மாமனார், இந்த பச்சை கலர் சீலை எங்கள் அக்கானா பெரியம்மா பொண்ணு. எங்கள் அக்கா வரல, அவளுக்கு அப்போ தான் குழந்த பிறந்துருந்துச்சு, அதனால் எங்கள் அக்கா வரல. நாங்களும் 2 பொண்ணு தாங்க. நான் ஒன்று, எனக்கு முன்னாடி எங்கள் அக்கா. அவளுக்கு குழந்த பிறந்ததுனால அவள் வரல. இவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தவங்க. இவங்கெல்லாம் பக்கத்தில் வந்து வேறு இதுலேருந்து வந்தவங்க. அப்படி அப்படியே எங்களுக்கெல்லாம் வச்சு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. இந்த ப்ளூ கலர் சீலை எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவோட கடைசி தங்கச்சி இவங்க. எங்கள் அம்மாவோட அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வரல, அவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. 3ஆவது மாதம் வளகாப்பும் வீடியோ எடுத்தோங்க, 7ஆவது மாதம் வளகாப்பும் வீடியோ எடுத்தோம். ஆனால் 3ஆவது மாதம் வளகாப்பு வீடியோ எடுத்தோம், 5ஆவது மாதம் வளகாப்பு வீடியோ எடுத்தோம். ஆனால் 7ஆவது மாதம் வளகாப்பை யாருமே வீடியோ எடுக்கலைங்க. ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தாங்க. அது ஃபோட்டோ ஆல்பம்னா வரல. வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை காட்டுறேன். இவங்க தான் எங்கள் அம்மா கடைசியாக தான் வச்சாங்க. எங்கள் நைனா வரல, அவர் அப்போ வண்டியில் இருந்தார். அவர் 3ஆவது மாதம் வளகாப்புக்கு வரல, 5ஆவது மாதம் வளகாப்புக்கு வரல. சொல்லப்போனால் 7ஆவது மாதம் வளகாப்புக்கே வளகாப்பு முடிஞ்சோன்னே கடைசியாக தான் வந்தார். சொந்தக்காரங்களாம் கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் தான் அவர் வந்தார். மன நிறைவுங்க. நான் போடுறேங்க, என் வாழ்க்கை வரலாறுல ஒரு வீடியோவாக நான் போடுறேன்.